இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறை அருளும் ஆசீரும் உங்களை வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் நம்மை போற்றும் அளவுக்கு சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறோம். சாதனைகள் நிகழ்த்த வேண்டுமானால் நாம் ஏதாவது இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது குறிப்பிட்ட வயது வரை, ஆனால் லட்சியம் என்பது உயிர் உள்ள வரை. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே ஓர் இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். அத்தகைய தெளிவான இலக்கு நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கவே இன்றைய நிகழ்வு உங்களை அன்போடு அழைக்கிறது. நாம் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது ஏராளமான இடையூறுகள் வரலாம். அதனை கண்டு பயம் கொள்ளாது மன துணிச்சலுடன் போராட வேண்டும். அப்போதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் கொள்கை பிடிப்போடு வாழ்ந்தால் மரணத்திற்கு பிறகும் நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருப்போம். லிடியன் என்ற ஓவியர் மிக பிரபலமான தனது மாஸ்டர் பீஸ் ஓவியத்தை வரைந்த போது அவருக்கு வயது 93. அந்த முதிர்ந்த வயது அவரை பாதிக்கவில்லை. காரணம், அவருக்குள் இருந்த வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு. உற்சாகம் உள்ளத்தில் ஊற்றெடுத்து விட்டால் வறண்ட பாலைவனம் கூட சோலைவனமாக காட்சியளிக்கும். பல முறை வாழ்வில் தோல்வி கண்டவர்களே பெரிய மகான்களாக மாறியிருப்பதை பார்க்க முடியும். 999 தோல்விகளுக்கு பிறகே எடிசனால் மின் விளக்கை வடிவமைக்க முடிந்தது. லட்சியவாதிகளுக்கு மரணம் ஏது? இறந்தும் வாழ்பவனே லட்சியவாதி. சிறிய காரியங்களை வித்தியாசமாக செய்து முத்திரை பதிப்பவர்களே லட்சியவாதிகள். எனவே நாமும் நமது இலக்கை தெரிவு செய்து கொண்டு வித்தியாசமாக செயல்படுவோம். அப்போதுதான் வெற்றி நமதாகும் என்பதை புரிந்து கொள்வோம். 2 இளைஞர்கள் வேட்டைக்கு சென்றார்கள். ஒருவன் கையில் அம்பு இருக்கிறது, இன்னொருவன் கையில் வேல் இருக்கின்றது. அம்பு வைத்திருப்பவன் முயல் வேட்டைக்கு செல்கிறான், வேல் வைத்திருப்பவன் யானையை பிடிக்க செல்கிறான். முயல் வேட்டைக்கு சென்றவன் முயலோடு வந்தான், யானை வேட்டைக்கு சென்றவனோ வெறுங்கையோடு திரும்பி வந்தான். இந்த இருவரில் யார் சிறந்தவன் என்று வள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார். காண முயலைத அம்பினில் யானை, பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. வலிமை மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த குறி தப்பினாலும் கூட அது வலுவற்ற முயலுக்கு குறிவைத்து அதனை வீழ்த்துவதை காட்டிலும் சிறப்புடையது என்பது இந்த குறளின் பொருளாகும். சிறிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதை காட்டிலும் பெரிய முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைவது உயர்ந்தது. அதாவது நாம் தேர்ந்தெடுக்கின்ற இலக்கு எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்கிறார். எனவே நாமும் உயர்ந்த இலக்கை தேர்வு செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் உயர்ந்த இலக்கை தேர்வு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா? அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா? பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா? நீங்கள்
தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா? நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. நாம் இந்த நாளில் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் சில செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் பல செயல்கள் இறைவனுக்கு எதிராகவும் அமைந்திருக்கும். அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற உணர்வோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே, என் மீட்பின் இறைவா,
பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து உமது முகத்தை ஏன் மறைக்கின்றீர்? இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீர். இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக.
என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவன் இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தப் போவதை இறை வேண்டலின் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மற்றும் 23 முதல் 27. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 80. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 4 முதல் 6 வரை. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 20 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்குச் சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றனர். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தையிடமிருந்து தாம் பெற்றுக்கொண்ட பணியை பிரமாணிக்கமாக நிறைவேற்றவும் அவரின் வாழ்வை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கின்றார் நம் அன்பர் இயேசு. அவரின் அழைப்பினை ஏற்று வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை.
இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவனின் உடனிருப்பு நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 24. புனித பிரான்சிஸ் சலேசியார். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த பிரான்சிஸ் தே பாய்சி, பிரான்சிஸ் தே சியோனாஸ் பெற்றோருக்கு கிபி 1567 ஆண்டு ஆகஸ்ட் 21 பிறந்தார். பிரான்சிஸ் சலேசியார் தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையின் பள்ளியிலும் மேற்படிப்பினை பாரிஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் பதுவா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1593 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இத்தாலியின் ஜெனீவா மறைமாவட்டத்தில் நிலவியிருந்த கால்வின் தப்பறைகளை தன் எழுத்தினாலும் மறையுரையினாலும் அகற்றிய சலேசியார் பிரிவினை சபையினை சேர்ந்த சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினில் இணைவதற்கு காரணமாக அமைந்தார். ஜெனீவாவின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தினை விதைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1602 ஆண்டு ஜெனீவா மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். புனித வின்சென்தே பவுலின் நண்பரான இவர் மினவுதல் என்ற துறவற சபையினை நிறுவி எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். மற்றவர்களை தீர்ப்பிடுவதும் புரணி பேசுவதும் கொடிய பாவம் என்று கூறி புனிதம் என்பது துறவிகளுக்கு மட்டுமல்ல சாமானியருக்கும் உரியது என்று அறிக்கையிட்ட ஆயர் பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1622 ஆண்டு டிசம்பர் 28 விண்ணகமடைந்தார். உங்கள் பார்வையை தியானத்தின் வழியாக கடவுள் பக்கம் திருப்பினால் உங்களது ஆன்மாவில் கடவுள் நிறைந்திருப்பார் எனவும் நீங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளின் பிரசன்னத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்று மொழிந்த ஆயர் பிரான்சிஸ் சலேசியாரை திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டர் கிபி 1665 ஆண்டு புனிதராக உயர்த்த
கிபி 1877 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித பிரான்சிஸ் சலேசியார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் நல்வழியில் வாழ நமக்கு உதவியாயிருக்கிறார்கள். இந்த புனிதரும் நாம் நல்வழியில் வாழ நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தந்திருப்பார் என்ற உணர்வோடு நாளைய தினம் நாம் மற்றவர்கள் செய்யும் நற்செயல்களை பாராட்டி மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுள் எவ்வளவு அற்புதமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாம் கேட்பதற்கு மேலாகவே பலவிதமான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் ஆண்டவருக்கு, உயிருள்ள தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய நாளிலே நமது விவசாய சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு உருவான இயேசு ஆண்டவரே, ஏழை விவசாயிகள் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாகிய இந்த விவசாய பெருமக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, படைப்பின் தொடக்கத்திலே இதோ ஆதாம் ஏவாளை பார்த்து, நிலத்தை நீங்கள் பண்படுத்தி உழுது அதன் வழியாக நீங்கள் கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீர் கட்டளை கொடுத்தீரே. அந்த கட்டளைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற என் விவசாய சகோதரனுக்காக, சகோதரிக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஏழ்மையிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். இவருடைய கடன் தொல்லைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, இவர்கள் செய்கின்ற விவசாயத்தின் வழியாக இவர்கள் செழிக்கக்கூடிய நிலையை நீர் ஏற்படுத்தி தரும்படியாய், இவருடைய விளைச்சலுக்கு நல்ல பலனை தரும்படியாய், இவர்களை நல்ல மழையால் ஆசீர்வதிக்கும்படியாய், இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வழிவகைகளும் நீரே இவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, விவசாய பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மீட்பரின் மாண்புயரன்மையே, விண்ணகம் செல்ல பிறந்த வாயிலே, தன் கடல்